சுட்டிலிருந்து உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் அவதூறு எது எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். கொள்கை தெரிவும் நட்பின் புரிதலும் கொண்டவர்கள் நாங்கள் என்பதன் அடையாளம் தான் இந்த மேடை. கியூபாவில புரட்சியை நடத்தி ஆட்சியை நடத்திய மாபெரும் தலைவரான பிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய நூற்றாண்ட நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி 2006 கியூபா நாட்டினுடைய பெருமையை போற்றக்கூடிய விழா ஒன்று சென்னையில இருந்துச்சு. அதுதான் இங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பிடல் காஸ்ட்ரோவுடைய புகழ கவிதையா வாசிச்சார். நம்ம தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட அதை சுட்டி காட்டினார். அந்த கவிதையிலிருந்து சில வரிகளை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். உயிரோடு இருக்கும் உலக தலைவர்கள் வரிசையில் உங்களை கவர்ந்த ஒருவரின் பெயரை கூறுக என்றார். உயிரோடு இருப்பவர் மட்டுமல்ல, என் உயிரோடும் மூச்சோடும் கலந்துள்ள ஒரு தலைவர் உண்டு, அவர்தான் பிடல் காஸ்ட்ரோ என்று. இளம் பிராயத்திலேயே அவர் எழுச்சி முரசு, புரட்சி கனல், இனங்கண்ட எதிரிகளை வீழ்த்து காட்டும் மூளைக்கு சுத்தக்காரர், இருளில் சர்வாதிகாரியாகவும் வெளிச்சத்தில் ஜனநாயகவாதியாகவும் இரட்டைவேட அரசியல் நடத்திய பாட்டிஸ்டா எனும் பசுத்தோற்பு வேங்கை, அந்த விலங்கின் வேஷத்தை கலைக்க துணிந்து அதற்கு ஒரு அணியை தயாரித்து போரிட்டு தோல்வியுற்று சிறைப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போதுதான் வரலாறு என்னை விடுதலை செய்யும் எனும் வைர வரிகளை சரித்திர புத்தகத்தில் மையம் புகழ் சித்திரமாக பதிய வைத்தார் காஸ்ட்ரோ.